வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்ணியத்தை காக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். எழிலகத்தில் தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு. நாகர்கோவிலில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து மக்களுக்கு ஆறுதல் கூறினார் கே.எஸ். அழகிரி. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்ணியத்தை காக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற பாதுகாப்பு மீறலுக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சரும் விளக்கமளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பி அமளியில் ஈடுபடுகின்றனர். இதனால் மாநிலங்களவை உறுப்பினர்களை அவைத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவருமான ஜெகதீப் தன்கர் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டனர். இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்த எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கல்யாண் பானர்ஜி மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் போல மிமிக்ரி செய்து கிண்டல் செய்வது போன்ற வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் செயலால் ஜெகதீப் தன்கர் கடும் அதிருப்தியில் உள்ளார். இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் துணை குடியரசுத் தலைவர் அவமானப்படுத்தப்பட்ட விதத்தை பார்த்து மனம் நொந்து போனதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திரௌபதி முர்மு எக்ஸ் வலைதளத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தங்களின் கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்த வேண்டும், ஆனால் அது கண்ணியம் மற்றும் மரியாதையை பேணும் வகையில் இருக்க வேண்டும் என்றும், அதுதான் நாம் பெருமைப்படும் நாடாளுமன்ற பாரம்பரியம் என்றும், அதை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும் என்றும், இதனை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்தும் இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிவாரணப் பணிகள் குறித்தும் சென்னை எழிலகத்தில் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். டெல்லி சென்றிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை 10:30 மணியளவில் சென்னை திரும்பினார். அதன் பிறகு வீட்டுக்கு சென்றுவிட்டு காலை 11:30 மணியளவில் மெரினா கடற்கரை சாலையில் எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்திற்கு சென்றார். அங்கு தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்தும் இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிவாரணப் பணிகள் குறித்தும் கேட்டறிந்தார். அப்போது தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா இதுவரை மேற்கொண்ட வெள்ள மீட்பு நடவடிக்கைகள் குறித்து விவரித்து கூறினார். மேலும் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட சிறப்பு அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியர்களும் காணொலி வாயிலாக இணைந்திருந்தனர். அவர்களிடம் வெள்ள பாதிப்பு குறித்தும் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார். அப்போது தூத்துக்குடி மாநகர எட்டயபுரம் சாலையில் உள்ள ஒரு நிவாரண முகாமில் மீட்கப்பட்ட மக்கள் 2 பேருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நேரடியாக பேசினார். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளை ஆய்வு செய்ய மத்திய குழுவினர் தூத்துக்குடிக்கு விரைந்தனர். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களை கடந்த 17, 18 ஆகிய தேதிகளில் பெய்த அதிகனமழை புரட்டி போட்டுவிட்டது. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் 1000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தீவுகளாக மாறின. ஏரல், ஸ்ரீ வைகுண்டம், முக்காணி, அகரம், பால்குளம், குரும்பூர், சோனகன்விளை, அம்மன்புரம், பரமன்குறிச்சி, பள்ளத்தூர், தேரிக்குடியிருப்பு உள்ளிட்ட 700க்கும் மேற்பட்ட கிராமங்களை மழை வெள்ளம் சூழ்ந்து தத்தளிக்கின்றன. இந்நிலையில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய வந்த மத்திய குழுவினர் தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது பாதிக்கப்பட்ட பகுதிகள் குறித்து மத்திய குழுவினருக்கு காணொலி மூலமாக மாவட்ட நிர்வாகத்தினர் விளக்கம் அளித்தனர். ஆலோசனைக்கு பிறகு பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் நேரில் பார்வையிடுகின்றனர்.
நாகர்கோவில் ரயில் நிலையம் அருகே வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை KS அழகிரி ஆய்வு செய்து மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஏராளமான பொதுமக்கள் பள்ளிகள் மற்றும் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நாகர்கோவில் ரயில் நிலையம் அருகே வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியான ஊட்டுவாழ்மிடத்தில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு KS அழகிரி ஆறுதல் தெரிவித்து அரசாங்க உதவிகள் கிடைக்கின்றனவா என்று கேட்டறிந்தார். அதன் பின்னர் நாகர்கோவில் வடிவீஸ்வரம் அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ள சுமார் 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ஏற்பாட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அழகிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதனையடுத்து KS அழகிரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளது என்றும் இதேபோன்று நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு காரணமாக வெள்ள பாதிப்புகள் ஒவ்வொரு முறையும் ஏற்பட்டு வருகிறது என்றும் இது இங்கு மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இதே நிலைதான் உள்ளது என்றும் எனவே தமிழக அரசு இதனை ஒரு முக்கிய பிரச்சனையாக கருதி நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் வசதி படைத்தவர்கள் இல்லாதவர்கள் என்ற பாகுபாடு பார்க்கக்கூடாது எனவும் அதற்கான ஒரு முழு திட்டத்தையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் KS அழகிரி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்பவர்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற நம்பகத்தன்மையான ஏஜென்ட் என்பதை உறுதி செய்து செல்ல வேண்டும் என்று அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டினத்தில் சர்வதேச புலம்பெயர்வோர் தினத்தை ஒட்டி புலம்பெயர்தல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான், திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா ஆகியோர் சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழிப்புணர்வை துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான், வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்பவர்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற நம்பகத்தன்மையான ஏஜென்ட் என்பதை உறுதி செய்து செல்ல வேண்டும் என்றும் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் என்ற பாடலை மேற்கோள் காட்டி பேசினார். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வீட்டு தொழிலாளர் நல அறக்கட்டளை ஜெயந்தி, தமிழ்நாடு வீட்டு தொழிலாளர்கள் நலன் தலைமைச் செயலர் அமலா வளர்மதி, புலம்பெயர்ந்தோரின் பாதுகாவலர் ஜெனரல் ராஜ்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முன்னேற்றத்திற்கு தமிழனுடைய உழைப்பும் உண்மையும் திறமையும் உள்ளதும் எல்லா நாட்டிலும் ஓடிட்டு இந்த வரலாறு காட்டுகிறார். அது கல்வி அறிவுபவனாக இன்றைக்கு பெற்று நம்முடைய சந்தைகள் பல்வேறு நாடுகளில் சென்று பெருமையை காட்டினாலும் கடந்த காலத்தில் உழைப்பின் காரணமாக அங்கே வேலைக்கு சென்றவர்கள் மூலமாக அந்த நாட்டினுடைய வளர்ச்சி மேலப்படங்களை சமப்படுத்தி காடுகளை மலைகளை சீராக்கி ஒரு வாழ்வாதார நாடுகளாக உருவாவதற்கு தமிழன் தான் அங்கே அந்த உழைப்பை உண்மை தன்மையோடு சென்ற இடத்திற்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்ற அந்த உண்மையாக உழைத்து உயர்த்தியிருக்கிறார் என்பது வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. பல்வேறு பதவிகளும் அங்கே இருக்கின்ற நிலையும் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவை நமக்கு விழிப்புணர்வு என்ன என்று சொன்னால், வெளிநாட்டுக்கு செல்லுகின்ற சகோதர சகோதரிகள் அம்பாசமுத்திரம் பகுதியில் கனமழையினால் பாதிக்கப்பட்ட மக்களை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அம்பாசமுத்திரம் பகுதியில் மழையினால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்தவர்களும் இடியும் தருவாயில் உள்ள வீடுகளில் வசிப்பவர்களும் அம்பாசமுத்திரம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அம்பாசமுத்திரம் நகராட்சி நிர்வாகம் சார்பில் கடந்த 2 நாட்களாக 3 வேளை உணவு வழங்கியும் அத்தியாவசிய பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட தமிழக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி முகாமில் தங்கியுள்ள பயனாளிகளுக்கு போர்வை மற்றும் இரவு உணவு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அம்பாசமுத்திரம் தொகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 12,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு தேவையான பாய், போர்வை, பிளாஸ்டிக் பக்கெட்டுகள், தட்டு, டம்ளர் மற்றும் 10 கிலோ அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் நெல்லை கிழக்கு மாவட்ட
மாவட்ட திமுக செயலாளர் ரா ஆவுடையப்பன், அம்பாசமுத்திரம் நகர்மன்ற தலைவர் பிரபாகரன், அம்பை யூனியன் சேர்மன் பரணிசேகர், மாநில விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் கணேஷ்குமார் ஆதித்தன், அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் சுமதி, நகராட்சி துணைத் தலைவர் சிவசுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 3 நாட்களாக வெள்ளத்தில் சிக்கிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை போலீசார் பத்திரமாக மீட்டனர். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்த அதி கனமழையால் ஆயிரக்கணக்கான கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. தொடர்ந்து ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஏராளமான இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தொடர்ந்து தென் மாவட்டங்களில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தனது இல்லத்திலிருந்து வெளியே வர இயலாதபடி சிக்கி தவித்தார். 3 நாட்களாக தனது வீட்டிலேயே சிக்கியிருந்த நிலையில் அவரை காவல்துறை அதிகாரிகள் மீட்புப் படையினர் இன்று மீட்டனர். திருத்தணியில் 3.2 கோடி ரூபாயில் புதிய தினசரி மார்க்கெட் கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜையை அமைச்சர் ஆர் காந்தி தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பேருந்து நிலையம் அருகில் நகராட்சிக்கு சொந்தமான தினசரி மார்க்கெட் கட்டிடம் பலவீனமடைந்து இடிந்து விழும் அபாய நிலையில் இருந்ததால் பழைய கட்டிடத்தை அகற்றி புதிய கட்டிடம் கட்டிட நகரப்புற மேம்பாடு திட்டத்தின் கீழ் 3.2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் புதிய கட்டிடம் கட்டும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. மாவட்ட கலெக்டர் பிரபு சங்கர் தலைமையில் அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். நகரமன்ற தலைவர் சரஸ்வதி, நகரமன்ற துணைத் தலைவர் சாமிராஜ், கோவில் அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி 640 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தொடர் விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வெளியூர் செல்லும் பயணிகளின் வசதிக்காக 640 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையிலிருந்து தினசரி இயக்கக்கூடிய 2100 பேருந்துகளுடன் 22ஆம் தேதி கூடுதலாக 350 பேருந்துகளும், 23ஆம் தேதி கூடுதலாக 290 பேருந்துகளும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையிலிருந்து நெல்லை, நாகர்கோவில், மார்த்தாண்டம், தூத்துக்குடி, வேளாங்கண்ணிக்கும் இதர ஊர்களுக்கும் பயணம் மேற்கொள்ள சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. விருத்தாச்சலத்தில் தூய ஃபாத்திமா அன்னை ஆலயம் சார்பில் 2023 கிறிஸ்து பிறப்பு பகிர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தூய வின்சென்ட் டே பவுல் சபை, ஃபாத்திமா கான்ஃபரன்ஸ் மற்றும் தூய ஃபாத்திமா அன்னை ஆலயம் சார்பில் 2023ஆம் ஆண்டிற்கான கிறிஸ்து பிறப்பு பகிர்வு கூட்டம் நடைபெற்றது. தூய ஃபாத்திமா அன்னை ஆலயத்தின் அருள் தந்தை பால்ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விருத்தாச்சலம் காவல் துணை கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு அரிசி, புடவை மற்றும் குழந்தைகளுக்கு சீருடைகள் போன்றவை வழங்கப்பட்டது. இதில் சபை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். பண்ருட்டியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி நகர பகுதியில் மக்களுடன் முதல்வர் முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன், துணைத் தலைவர் சிவா முன்னிலையில் நகரவாழ் பொதுமக்களின் கோரிக்கை மனுவை துவக்கி வைத்தார். முகாமில் மின் இணைப்பு, காவல்துறை, வருவாய்த்துறை, சமூக நலத்துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட அரசு சார்ந்த துறை அதிகாரிகளிடம் பொதுமக்களின் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இதில் அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இலங்கை அருகே உள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம், தங்கச்சிமடம், பாம்பன் உள்ளிட்ட கடலோர பகுதியில் அதிக மழை பெய்து வருவதால் 5 நாட்களாக படகுகள் கரையோரம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை அருகே காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மறு உத்தரவு வரும் வரை ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். இந்நிலையில் தமிழக அரசு மீனவர்களுக்கு போதிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எதிர்பார்க்காத மிகப்பெரிய கனமழை, தாக்க பிடிக்க முடியாத மழை, அப்படியே வானம் பொழந்து ஊத்திக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோவில், திருநெல்வேலி, திருச்செந்தூர், தூத்துக்குடி, இங்கே தரக்குளம், வேம்பாறு எல்லா பகுதியுமே தண்ணியில் மூழ்கி போய்
ஒரு வாகனம் கூட போக முடியாமல் ஆழ்மட்ட தண்ணி ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு, ஹைவே ரோட்டில். அந்த மாதிரியான கடுமையான பாதிப்பு இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தக்க ஒரு நிகழ்வு. மக்கள் ரொம்ப அல்லவலப்படுறாங்க, பசிப்பட்டினியாக வாடுறாங்க, எங்கே இருக்காங்க, எந்த உதவியும் கிடைக்காம என்ன கஷ்டப்படுறாங்கிற கண்டுபிடிக்க முடியாத நிலைமையிலக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைமை. அரசாங்கம் எவ்வளவோ சிறப்பாக செயல்பட்டு இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அது அவங்களால பண்ண முடிகிற வரைக்கும் பண்ணுறாங்க. இன்னும் பாதிக்கப்பட்டவங்களை மேற்கொண்டு மத்திய அரசாங்கம் சேர்ந்து அவங்களுக்கு உரிய நடவடிக்கை பண்ணி அவங்கள மீட்கணும், அவங்கள வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும். இது எங்களோட நோக்கம். பொள்ளாச்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் தொடங்கி வைத்தார். மக்களுடன் முதல்வர் திட்டத்தை கோவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் உள்ள ராஜேஸ்வரி திடலில் நகராட்சி சார்பில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் தொடங்கியது. முகாமை நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் தொடங்கி வைத்தார். முகாமில் சாராட்சியர் கேத்தரின் சரண்யா, நகரமன்ற தலைவர் சியாமளா, நவநீத கிருஷ்ணன் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை, காவல்துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை, வீட்டு வசதி நகர்ப்புறத்துறை, மின்சாரத்துறை, வருவாய்த்துறை, மேலாண்மை துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் விண்ணப்பங்களை பெற்றனர். முகாமை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முதல்வர் திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகளை எளிதில் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்றும், தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். ராமநாதபுரத்தில் ஓய்வூதியம் பெறுவோர் நலச்சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரத்தில் மாவட்ட ஓய்வூதியம் பெறுவோர் நலச்சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஷாஜகான், செயலாளர் வெங்கட சுப்பிரமணியன், பொருளாளர் பூக்கடம்பு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தை சிஐடி மாவட்ட செயலாளர் சிவாஜி தொடங்கி வைத்தார். இதில் மத்திய அரசு குறைந்தபட்ச பென்ஷன் தொகையாக 9,000 ரூபாய் வழங்க வேண்டும், வருங்கால வைப்பு நிதியை பாதுகாக்க வேண்டும், பென்ஷனர்களின் இஎஸ்ஐ திட்டத்தின் மூலம் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில் மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து இவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். திருத்தணியில் மின் சிக்கனம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மின்வாரிய ஊழியர்கள் சார்பில் மின் சிக்கனம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை திருத்தணி மின்வாரிய கோட்ட செயற்பொறியாளர் பாரிராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு மின் சிக்கனம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேரணியாக சென்றனர். இதில் திருத்தணி கோட்ட மின்வாரிய அலுவலர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மின்சக்தி சிக்கனம் தேவை இக்கணம். மின்சக்தி சிக்கனம் மின்சாரம் நாட்டின் ஆதாரம். மின்சாரம் நாட்டின் ஆதாரம். மின்சாரம் நாட்டின் ஆதாரம். சூரிய ஒளி இருக்க சூரிய ஒளி இருக்க சூரிய ஒளியை பயன்படுத்து. சூரிய ஒளியை பயன்படுத்து. மின்சாரத்தை சேமி. திருவாடானை அருகே சாலையை சீரமைக்காவிட்டால் எதிர்வரும் தேர்தல்களை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே தெற்கு தலைமருங்கூர், பாகன வயல், அரியப்பு வயல் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளது. இந்நிலையில் தற்போது பெய்த கனமழை காரணமாக அப்பகுதியில் உள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே உடனடியாக சாலையை சீரமைக்காவிட்டால் எதிர்வரும் தேர்தல்களை புறக்கணிப்பதோடு ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்க உள்ளதாக கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வலிக்கிட்டு விழுந்து எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. பைக்கு வண்டி எதுவும் போக முடியவில்லை. இது காரணத்தினால நாங்களும் எத்தனையோ கோரிக்கை வச்சுருக்கிறோம். பிரசிடண்ட்டு கிட்ட சொல்லி பிரசிடண்ட்டும் அதுக்கு எந்த இதையும் எடுக்கவில்லை.
ஆகையினால இதுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணி இந்த ரோட்டுக்கு போட்டு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி வில்லியனூரில் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள 33 மணப்பெண்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற அலுவலகத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மணப்பெண்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு 33 பயனாளிகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் திருமண உதவித்தொகைக்கான ஆணைகளை வழங்கினார். இதில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புத்தூரில் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஏராளமான விடுதலை சிறுத்தை கட்சியினர் கலந்து கொண்டு மாநாடு குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இதில் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த பாலசிங்கம், மேனகா, பெருமாள், பழனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மழை வெள்ள மீட்பு பணிக்காக திருச்சியிலிருந்து 300 பேர் அனுப்பி வைக்கப்பட்டனர். தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் நிவாரண குழுக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருச்சி மாநகராட்சியில் இருந்து 260 தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொறியாளர்கள், உதவி செயற்பொறியாளர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் என 300 பேர் தூத்துக்குடி மழை வெள்ள நிவாரண பணிக்காக பேருந்து மூலம் புறப்பட்டு சென்றனர். மேலும் தூய்மை பணிக்காக கனரக வாகனங்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குடியாத்தத்தில் வங்கிகளில் பணம் எடுப்பவர்களை நோட்டமிட்டு திருட்டில் ஈடுபட்டு வந்த ஆந்திராவை சேர்ந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் வங்கிகளில் இருந்து பணம் எடுத்துச் செல்லும் வாடிக்கையாளர்களை நோட்டமிட்டு ஒரு கும்பல் நூதன முறையில் பணத்தை திருடி வந்தது. இதனையடுத்து குடியாத்தம் டிஎஸ்பி ராமமூர்த்தி தலைமையிலான போலீசார் தனிப்படை அமைத்து பணத்தை திருடிய மர்ம நபர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் குடியாத்தம் ஸ்டேட் வங்கி அருகே இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் ஆந்திர மாநிலம் நெல்லூர் பகுதியை சேர்ந்த மேக்கல கொண்டையா மற்றும் சஞ்சய் குமார் என்பதும் அவர்கள் வங்கியில் இருந்து பணம் எடுத்துச் செல்லும் நபர்களை நோட்டமிட்டு பணத்தை திருடியதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 20,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்ணியத்தை காக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். எழிலகத்தில் தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு. நாகர்கோவிலில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து மக்களுக்கு ஆறுதல் கூறினார் KS அழகிரி. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.